வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெளியே போலாமா? எங்க போலாம்? ஏய், அதோட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. நேத்து கார்த்தி பேசினான்டா எனக்கு. கார்த்தி பேசுன? ஆமா, லூசு மாதிரி பேசிட்டே இருக்கான்டா அவன் பாட்டுக்கு. இல்ல, கார்த்தினா உன் கிளாஸ்? ஏய் ஆமா, அவன் தான் என் கிளாஸ்மேட் எக்ஸ். எக்ஸா? அவன் தான். சரி வா வா, பைக் எடு வா. இன்னும் எக்ஸிட் பேசணும் ரொம்ப சாதாரணமா நார்மலைஸா சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு கேக்கு மண்டை வெடிச்சிருவீங்க. போச்சு கேட்டா பிரேக்கப் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? அங்க போடாத பாருங்க. ஆமா, சூர்யா இருக்காருல்ல? ஆமா சூர்யா அவர் இருக்காரு. தம்பி கார்த்திக் இருக்காரு பாரு. ஆமா, அவரு நடிக்கிறாராம். ஓ கங்கோன் அவரும் நடிக்கிறாரா? அப்படியா? செய்தி ஒண்ணு பார்த்தேன். அப்படி பாத்தியா? இல்ல எதுக்கு சொல்ல ஞாபகம் வருது. அந்த கார்த்திக் அவன் சரியான சைக்கோடா. அவன் சும்மா லூசு மாதிரி பேசிட்டு என்ன பேசுனீங்க? சைக்கோன்னு சொல்றா, லூசுன்னு சொல்றா. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. தலை வெடிச்சிருப்பேன். என்ன கார்த்தி இருக்கு? கார்த்தி இந்த டாபிக் பத்தியே பேசுறாரு. இது ஆடி மாசம் தானே இப்ப. சரியான காத்தடிக்குது. ஆடி கார்த்திகை. கார்த்திகை ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது உனக்கு? இல்ல, கார்த்திக் ஞாபகம் வருது. கார்த்திக் எதுக்கு ஞாபகம் வருது? சும்மா நாச்சுக்கு வந்து சும்மா வந்துச்சா? இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் லைட்டா கேப்பா. விஷயம் தெரியுமா? ஆர்சிபி இருக்குல்ல, ஆர்சிபிக்கு தினேஷ் கார்த்திக் கோச் ஆயிட்டாரு. அப்படியா? ஆமா, கார்த்திக் இருக்காருல்ல, அவர் வந்து கோச் ஆயிட்டாரு. தினேஷ் கார்த்திகா? கார்த்திக். அப்புறம் கார்த்திக் பாண்டியான் ஒருத்தர் இருக்காருல்ல. கார்த்திக் கிடையாது. ஆமா, நீ எதுக்கு இப்ப நீ கார்த்தி பேரே சொல்லிட்டு என்ன காரணம்? ஒண்ணும் சொல்லலையே. டாக்ஸிக்கா ஏதாவது நீ யோசிக்கிறியா? நான் பேசுனதை நினைச்சு நீ ஏதாவது உனக்கு ஏதாவது சந்தேகம் வருதா? உன் மனசுல அப்படி ஏதோ இருக்கு, நீ என்ன சொல்ற? நான் அப்படி யோசிக்கவே இல்லை. நீ சொன்னா சொல்லு, சொல்லாட்டி ஓகே. சரி, நான் அப்ப அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். சும்மா இருந்த தடுத்தனா டாக்ஸிக்கா இருக்கேன், தடுக்காம மனசு அடிச்சுக்கிட்டு சீரியஸா இல்ல, ரொம்ப கேஷுவலா இருக்கேன்றுவாங்க. என்ன பண்றது? ஒரு பாட்டிலாலதான் எடுக்கணும். யோ, அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி. என்னெல்லாம் முள்ளு இருந்தது, முள்ளு குத்துச்சு, அதனால அது பழமொழி இருந்தது. புடிச்சு போட்ட பாட்டில் தான் கால பழமொழிய மாத்திட்டோம். பாட்டிலாலதான் எடுக்கணும். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன் எக்ஸிட்ட பேசிட வேண்டியதான். ஓ எக்ஸ வச்சு எக்ஸ் அடிக்கிறாரா? என்ன இது? இப்போ இருக்கிறவங்க கால் பண்ண வெறும் பிஸின்னு வருது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ, அது சரியான இது. புஜ்ஜு இருக்கான்ல, புஜ்ஜு கால் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. லூசு மாவ. என்ன கிறுக்கு அது? என்ன யாரு புஜ்ஜு? யாரு? அத கேக்குறேன். புஜ்ஜு தான் நம்ம பூஜா. ஏன் எக்ஸ்? எக்ஸா? ஆமா, எக்ஸ் வேணா உனக்கு அதிசயமா கேக்குறானுமோ. ஏய், எதுக்கு அவ எதுக்கு உனக்கு கால் பண்ணா? சும்மா பண்ணலாமா? ஐயோ, போது போட்டுக்கிட்டு போ. இங்க வா, நீ இங்க வா. என்ன எதுக்கு அவனுக்கு கால் பண்ற? எதுக்கு உன்கிட்ட லூஸ் மாதிரி பேசுறா? எதுக்கு அவ இன்னசென்ட்டா நடிக்கிறா? டாக்ஸிக்கா இருக்க. இது நான் டாக்ஸிக்கா இருக்கேனா? நீ தான் உன் எக்ஸ் கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றக்க. எதுக்கு என்கிட்ட நீ ஓபனா சொல்ற? என்ன கழட்டி விட்டு நீ அவ கூட திருப்பி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு பாக்குற, அப்படிதானே? ஜாயின் பண்றத பத்தி நான் வரல. நீ பேசணும். நீ வந்து கார்த்திக்னு எடுத்த. நான் எவ்வளவு அப்படிதான் போயிட்டு நான் போட்டு போனா இல்ல, நீ எவ்வளவு போக வேண்டியதானே? ஓ, இப்ப நான் கார்த்திக் கிட்ட பேசினது நீ சந்தேகப்பட்டு போய் நீ பூஜா கிட்ட பேசுற. இல்ல, எனக்கு புரியல. எது பண்ணாலுமே எப்படி ஏன் மேலயே குத்தம் வருது? எப்படி அது நீ பண்ணிருக்க? அப்படி இல்ல, நீ தானே பேசுன. நீ பண்ணிட்டு போன. என்ன சொன்னியா? எது நான் சொன்னாதான் நீ என்ன நம்புவியா? சுதா, நான் நம்புறேன். நம்பல இல்ல நீ நம்பு. அப்ப நீ என்ன நம்பலன்னா கார்த்திக் கிட்ட பேசிக்கிறே. என்ன நம்ம இப்படி சுத்துறோம்னா அவங்க இப்படி சுத்துறாங்க. என்ன பண்ணாலுமே ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடனே திருத்திடுறாங்க. என்ன இந்த அநியாயம் பண்றீங்க? ரெண்டு பேருக்கு எக்ஸ் ஸ்கொயர்டா இருக்கு. ஆமா, வச்சிருக்க 2 3 வச்சிருக்காங்க. எங்களுக்குலாம் யாருமே இல்ல. சும்மா பேசிக்குவீங்க, இந்த போன்ல மெசேஜ் பண்ற அவ்வளவுதானே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வேற எவ்வளவு முடிதான் லிவிங்ல கூட இருப்பாங்க. லிவிங்ல இருப்பீங்க. உங்களோட கேரக்டரை பொறுத்து அந்த பிள்ளை முக்குல நிக்கும். நாங்க இங்க இருந்து பாருங்க போடுவோம்யா. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துருமோ. எந்த வருஷம் பிறந்தீங்க நீங்க? அத சொல்லியா பெருசு? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். பாத்துருப்பேன். இந்த பொண்ணு கல்யாணம் தெரியாம 2 குழந்தை இருக்கு. இன்னும் நீ இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு கிடைக்காது உனக்கு. என்னடா சொல்றீங்க? பொண்ணு கிடைக்கணும்னா உன்னோட ஆரா ஒரு 50,000 ஏத்தணும். அப்படி ஆரா தெரியாதா? ஆரா 50,000 ஏத்துனாதான் ஒண்ணும் கிடைக்கலடா. கல்யாணத்துக்கு மேட்ரிமோனியில பதிவு பண்ணிருக்கேன். அவனை கிடைக்காது. போர் அடிக்குது. அப்படியே இன்ஸ்டாகிராம் ஆறாவா சூப்பரா இருக்கப்பா.
அழகா பண்ணுது. ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் ஒருத்தர் காப்பி அடிச்சு பண்ணுவாங்க. பசங்களாம் பண்றாங்களா? ஆமா பண்றாங்க. ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா? பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன கவலையா என்ன? இந்த இதுக்குள்ள Follow. மார்க்குள்ள போகும்போது 1000 பேர் பாத்துட்டு இருந்தாங்க. 1000 பேரா? அப்பயே நான் அப்படிதான் போனேன். இப்ப இவன் பாக்குறான், நான் மாறி இருப்பனா? கிடக்குறான் போகும்போது சும்மா யாரும் இல்லைன்னு வயிற்றுல திரிவாங்க இவங்க. விவாதம்மா. அதான் தெரியுது, மூஞ்சிலே ஏக்கம் தெரியுது. One minute. நீங்க போங்க பேசுங்க. சீக்கிரமா வாடா. வரேன். ஏய், வேலை பார்க்க வந்தியா இல்ல இவ்வளவு பார்க்க வந்தியா? வேலை பார்க்கவும் வந்தேன், வேலையும் பார்க்க வந்தேன். ஓகே பாத்துட்டு போ. போய் ஒர்க் ப்ரெமிசஸ்ல உட்காருங்கயா. இங்க நடந்துட்டே இருக்கீங்க. நான் இல்ல பாத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு. ஸ்ட்ரெஸ்டா இருக்கா? ஸ்ட்ரெஸ்னால சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு நடந்து. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அம்மா ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தா லவ்க்குள்ள ஒன்றும் தெரியாது. பேசிக்கிறியா? உன் லவர் தானே? அவர் மாதிரி மாதிரியா? அப்படின்னா இங்க மட்டும் தான். எனக்கு புரியல அவனே. இங்க மட்டும் தான் புரியல எனக்கு. இங்க மட்டும் தான் இந்த பொண்ணு வேலைக்கு வந்தவனே இந்த பொண்ணு இங்க லவ் பண்ணிட்டு நாங்க படு சுத்துற மாதிரி சுத்துவோம். அப்ப இங்க இருந்து வெளிய போனவனே இன்னொரு பொண்ணு இருக்கு, ஆஹா. வரும். அதுவும் நானும் ஒண்ணா போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே நாங்க ஜாலியா போவோம். அப்ப ஊருக்கு போனா ஊருக்கு போனா அங்க ஒண்ணு வச்சிருக்கேன் ஏற்கனவே இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 மூணு இடம் தான் இருக்கு இன்னைக்கு. நாளைக்கு நடமா அங்கேயும் செட். என்ன அப்படி இருக்கீங்க? ஒரு நம்புன பொண்ணு அந்த ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையா இருக்குதானே ஒரு லவ். உண்மையா இருக்கிறதா? நான் உண்மையா தான் இருக்கேன். நீ என்ன நினைச்சுக்க? நீ பத்தி ஆபீஸ்க்கு வந்து நினைச்சுக்க அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப உண்மையா இருப்பேன். வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உண்மையா இருப்பேன். ஊருக்கு போனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உண்மையா இருப்பேன். நான் சிச்சுவேஷன்ஷிப். டேய் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன், சிட்டிசன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன், சோமேன்ஷிப் கூட கேள்விப்பட்டிருக்கேன்டா. இதனடா சிச்சுவேஷன்ஷிப்? சிச்சுவேஷன் கத்த மாதிரி நாங்க அப்படியே வச்சிட்டு போயிடுவோம். போய் வேலை பாரு போ. டேய் சரி உனக்கு ஓகேடா. அந்த புள்ள பாவம் இல்லையா? இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுச்சா மனசு கஷ்டப்படாது. அந்த பிள்ளையும் இங்க இருந்து வெளியே போனோம்னா யாரையாவது அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறாங்க, விருப்பம் தான். அவங்களோட சுதந்திரத்தை நம்ம விட்டுறணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல வந்துங்கிறதுக்காக உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே போயிடுப்பா. என்னடா அது ஜன்னலா? ஊதிக்க போகுது. ஐயா இன்னைக்கு லீவு. இன்னைக்கு லீவு. நீங்க படத்துக்கு போலாமா? போலாமா? அட சூப்பர்களா, குதிச்சானே ஒரு தேவனை காப்பாத்தணும்னு யோசிக்கலடா. லீவ் விட்டுனானே என்ஜாய் பண்ணி போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அப்படியே ஹாப்பியா வாழுங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கு. சாவடிக்கிறான். இந்த அழகா வாழ மேக்கப் போடுறோம். லவ்ஸா மாறிட வேண்டியதான். ஆனா பேபி நம்ம இன்னைக்கு தானே பேசணும். அதான் பேசிட்டோம், புரிஞ்சிருச்சு. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோம், லவ் ஆயிருவோம். ஓகே. வேற என்ன அப்புறம் பிரிச்சுக்கலாம். என்னப்பா ஒரே நாள் சரி ஓகே. லவ் ஆயிரலாம். லவ் டுடே பாத்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கேன். லவ் டுடேல வந்து போன மாத்தின அப்புறம் தான் பிரச்சனையே வந்தது. ஆமா சந்தேகப்படுவாங்க. அது நமக்குள்ள இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? உன் இன்ஸ்டாகிராம் எல்லா பாஸ்வேர்டையும் என்கிட்ட கொடுத்துறேன். ஓகே. என்னோட பாஸ்வேர்டை உன்கிட்ட கொடுத்துறேன். சரி. இது கிட்டத்தட்ட ஒரு நிச்சய தாம்பூலம் மாத்திக்கிட்ட மாதிரி. அப்படியா? அப்பனா நான் என்னோட புது பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்ணுங்க. அனுப்பிட்டேன். நானும் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். பாத்துக்கோங்க. ஓகே. சந்தேகம் வரக்கூடாது. ஓபன் டு ஓபன் புக்ஸா வரணும் நம்ம ரெண்டு பேரும். ஓகே. ஓகே பேபி. ஹாய் ப்ரோ. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ. நீங்க டெக்ஸ்ட் பண்றத பார்த்தா எனக்கு பிரச்சனை ஆயிரும். நீங்க இதுல என்கிட்ட பேசாதீங்க. ஹாய் நீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்களே. தேங்க் யூ. நீங்க கூட அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா என் ஆளுக்கு என்னோட பாஸ்வேர்ட் லாகின் எல்லாமே இருக்கு. சாரி பாய். என்னாச்சு? ஏய் எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன்? இல்ல ஒரு விஷயமா தான். என்ன விஷயம்? நீ ஓகே பாஸ்வேர்ட் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோ, ரைட்? ஆமா. அத நீ ஏன் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டே இருக்க? ஏன் சொல்ற நீ? பாஸ்வேர்ட் அது நீ சொல்லக்கூடாது தானே. அப்பதானே அவன் ஒரிஜினலா எப்படி பிஹேவ் பண்ணனும்னு உனக்கு தெரியும். அது ஏன் நீ வரும்போதே வந்து என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இங்க பேசாதனா வேற எங்க பேசுவோம். நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுல்ல. நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்க வேணாம் தான் நான் அத சொல்லிட்டேன். நான் கூட தான் 1000 பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். 1000 பொண்ணு கிட்ட பேசுறியா? 1000 பொண்ணு நான் பார்க்கவே இல்லையே. ஒரு செக் கூட பண்ணிட்டு வரேன். இல்ல டெலீட் பண்றேன்னா நான் வந்து எனக்கு தேவை இல்ல, நான் டெலீட் பண்றேன். இல்ல நீ ஏதோ பேசிட்ட. நீ ஏதோ வேனிஷ் மோட்ல பேசி மோட்ல நான் யூஸ் பண்ணல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு நாம ஹாய் பியூட்டினா நீ நான் பேசனல. அதனால இங்க பேச நீங்க என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். நீங்க 1000 பொண்ணுங்க கிட்ட பேசினா எதுக்கு டெலீட் பண்ண? இதுக்காக 1000 நீ 1000 பேர் கிட்ட பேசிருக்கீங்க. அப்ப 1001வது ஆளு நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணும்போது நீ புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஷேர் பண்ணிருக்க. தேவை இல்ல. என்ன தேவை இல்ல? பிரேக்கப்பா? பிரேக்கப் பண்ணு. அத உங்க அம்மா வந்து சொல்லு. உங்க அம்மா கிட்ட சொல்லிருவேன். இந்த மாதிரி நீ என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்ட, அதனால நான் கையை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். கையை எடுத்துக்கிட்டியா?
ஆமா மாடியில இருந்து கூட குதிப்பேன்னு சொல்லுவேன். சும்மா விளையாடாத. நான் விளையாடுறேன்னு நினைக்கிறியா? எங்க போற நீ? நான் போய் மட்டும் அப்படியே குதிச்சு செத்துருவேன்னு நினைக்காத. அதுக்கு முன்னாடி கத்தி எடுத்துட்டு வந்து உன்னை சாவடிச்சுட்டு நான் சாவேன். அது மட்டும் மறந்துடாத. என்ன ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறீங்க? ஆமா எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோ ஆமா. பார்த்தா இந்த மாதிரி பழைய படமா பார்த்து பார்த்து தான் நீ இப்படி பழைய மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேபி? என்ன பேபி? 10th பப்ளிக் எக்ஸாம் வர போகுது. பப்ளிக் எக்ஸாம் போய் எழுது. அப்புறம் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து போறோம். நீ இப்படி வந்து என்கிட்ட சண்டை போட்டு பசவி வைக்கிறதா நான் எப்படி 10th எக்ஸாம் ஒழுங்கா எழுதுறது? எழுதணுமா? 10th எக்ஸாம் நீ எழுதுனாதான் இது பண்ண நீ முடியும். 10th எக்ஸாம் ஒழுங்கா எழுதணும். நீயும் 10th-ஆ? எழுதுனாதான் பண்ண முடியும். நம்ம லவ்ல சரி ஓகே. பீஸ்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரோ சந்தேகப்படக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஓகே. போய் தொலைங்க. என்ன நடக்குதுங்க? நீ 10த்ங்கற அந்த புள்ள +2ங்குது. அத கூட நம்பிடுறேன். இத வச்சுட்டு நீ எப்பறா 10th? +2 ஒரு அட்டெம்ப்ட் இவரு +2 வந்து அதுவும் 10th வந்திருக்கு. என்னடா இப்பவே லவ் பண்றீங்க? என்னமோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிறீங்க. இந்த இன்ஸ்டாகிராம கொண்டு வா. என்னடா ஹஸ்பண்ட்னு போட்டுருக்கு அந்த புள்ள. ஆமா நீ ஒய்ஃப்னு போட்டுருக்க. ரெண்டு பேரும் மாத்திடுவோம் அவ்வளவுதான். ஐயோ ஆளு மாறனால திருப்பி ஆளாது. அதெல்லாம் கூட மன்னிச்சிரோம்டா. என்னடா வல்லவன் படத்தை பழைய படம்ங்கறீங்க? ஆமா 2006 நான் பிறந்தப்போ வந்துச்சு அந்த படம். பிறந்தப்ப வந்துச்சா? ஆமா. ஐயோ வயசாயிருச்சே. அங்கிள் ஏய் செரு பிஞ்சிரு ஓடுற. தலையாட்டுறது வேற. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த சமுதாயம் நம்மள ஏத்துக்காது. என்னோட உனக்கு வயசு ரொம்ப கம்மி. நம்ம காதல் என்ன பொய்யா? இதெல்லாம் கிடையாது. உண்மையான காதல் தான். எங்க வயசுக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்பயே சொல்ல வேண்டியதுதானே? எனக்கு முன்னாடியே தெரியும் தான். ஆனா இப்ப வேற வழி இல்ல. புரிஞ்சுக்கோ போயிரு. உன்னைய நம்பி அந்த பிள்ளைய கழட்டி விட்டேன். நான் எப்படி பேச்சப் பண்றது நான்? உனக்காக நான் வேணா அவகிட்ட பேசுறேன். ஆஹா. அவகிட்ட பேசு. ஆஹா. ட்ரை பண்ணு. ஓ அற்புதம். போயிட்டானா? அங்கிளா? போயிட்டான். என்னமா பண்ணிக்கிருக்க? யாரமா அந்த பையன் அழுதுகிட்டே போறான்? சூசைட் பண்ணிக்க போறான். சாகல மாட்டான். அவன் எக்ஸ் கூட பேட்ச் பண்ண போறான். எக்ஸ் கூட பேட்ச் பண்ண போறான். ஆமா. அவன் யார் நீ? நான் அவனோட ஆளு. இப்பதான் பிரேக்கப் பண்ணேன். வயசு அவனுக்கு என்னோட கம்மி. அட பாவிகளா. இன்னை தாண்டி வர எடுத்து 15 வருஷம் ஆச்சு. இன்னும் நீங்க அதை விட்டு மாறி வரலையா? உனக்கு தான் தெரியுது இல்ல உன்னையோட வயசு கம்மின்னு. அப்ப எதுக்கு நீ ஸ்பேஸ் கொடுத்தீங்க? அந்த காரணம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. 1000 காரணம் தேடணும். கைட்டி விடுறதுக்கு. இதெல்லாம் ஒரே காரணம் தான். வயசு கம்மி அப்படின்னு. இதுதான் இப்ப ட்ரெண்டே. ட்ரெண்டா? ம். சரி போயிருங்க மேடம். ஒரு மாதிரி மண்டை குழம்புது. ஓகே ஓகே. நான் பைத்தியம் கல்யாணம் பண்ண போற ஆமா அப்ப கல்யாணம் எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். மேட்ரிமோனிக்கு போனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் இப்படி திரியுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ண போறாங்க? ஐயோ. ஐயோ, பயமா ஐயோ, மத்தவங்க கூட பரவாயில்ல. ஆரம்பிக்கலாம். நீ ஹார்ட் வை. நான் ஹார்ட் ஹார்ட் வந்து நான் அப்படியே இது பண்றேன். ஏந்திர மாதிரியா? ஓகே. கிரிஞ்சி கிரிஞ்சி. ஓகே நெக்ஸ்ட். இப்படி நெக்ஸ்ட். ஏய் இப்போ இன்னொரு போஸ். இன்னும் எது? அங்க நீ அங்க பாரு. நீ அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் ஓ பாக்க. அப்படி செல்ஃபி மாதிரியா? வேற என்ன இருக்கு? என்ன எடுக்கலாம்? கண்ணு மட்டும் எடுத்து போறேன். கண்ணு மட்டும். என்ன டக்குனு ஒரு இது என்ன பாவி உனக்கு தெரியுது? உனக்கு தெரியுதா? யாரா நீ? எத்தி கண்ணை திறந்துட்டேன். போங்க ப்ரோ நாங்க வந்து எங்களோட லவ் நாங்க சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். குறுக்க வரீங்களா? இது சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணீங்களா? சாஃப்ட்வேர் லான்ச் இல்ல, சாஃப்ட் லான்ச். அதெல்லாம் தெரியாதியா? அதான் ஜென் லாங்குவேஜா? சாஃப்ட் லான்ச்னா என்னன்னா லவ் பண்றோம் அப்படிங்கறது வந்து சாஃப்ட்டா வெளிப்படுத்துவோம், மக்களுக்கு தெரியப்படுத்துறது. ஆமா. எப்படி பண்ணுவீங்க? லைட்டா கையை மட்டும் வச்சு இப்படி போடுவோம், போட்டோ எடுத்திருப்பீங்க, அப்புறம் கை இப்படி கோத்துக்கிட்டு போடுவோம், ஒரு போட்டோ எடுத்திருப்பீங்க, எல்லாம் எடுப்போம். நீங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறப்ப போட்டோ கிளிச்சிக் அப்படின்னு எடுக்குதா இல்ல கிரிஞ்சிக் அப்படின்னு எடுக்குதா? கிரிஞ்சிக்குன்னு தான் கேட்ட மாதிரி. அதான் கிரிஞ்சு பண்ணா கிரிஞ்சிக்குன்னு தான் கேட்கும். இல்லாம இந்த இதுக்குள்ள வராதீங்க. உங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் வந்து இது பண்ணவும் தெரியல, அவங்க பண்றதை நீங்க ஒத்து போகவும் தெரியல. நீங்க உங்களுக்கு தான் அது நடத்திடுறீங்க. நீங்க சாஃப்ட் லான்ச்னு வச்சுக்கிட்டு இப்படி வச்சு போட்டோ போடுறது, இப்படி வச்சு காலை வச்சு போட்டோ போடுறது, கியர் நாப்ல கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ரெண்டு கையே ஒண்ணா வச்சு போட்டோ போடுறது, என்னைக்காவது ஸ்டீரிங்ல வச்சு போட போறாங்க, அப்படியே போய் தண்ணில சாக போறீங்களா? இங்கறா வயித்தெரிச்சலா இருக்குடா. எக்ஸ்ப்ளோர் பண்றோம். எங்களுக்கெல்லாம் டோராவே எக்ஸ்ப்ளோரர் தான். ஆமா. ஐயோ லோ ஏண்டா கல்யாணம் ஆகல, மென்டல் லெவல்ல நான் இன்னும் லோவா இருக்கேன்னு லோன்னு சொல்லி காட்டியா நீங்க? அந்த லோ இல்ல, யோ லோ. You only live in life once. ஓ you only live once ஆ? You only live once. அவ்வளவுதான், அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். யோலோ நீ போலோ, போலோன்னா நீ போயான்னு அர்த்தம்.
ஏலோ ஏலோ ஏலோ. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தான் அது என்னமோ correct தான். கிரிஞ்சாவே இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே. வணங்குகிறோம் பாத்தியா? கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா இப்படிதான் பாடிக்கிட்டு இருக்காங்களா? எல்லாம் இப்போ அது ட்ரெண்ட் ஆகுறதுனால எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பாட்ட நீ பாடுவ? இல்ல இவன மக்கள் காட்டுறா, மூஞ்சிய காட்டுறா. என்னடா இது? என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாரும்? இல்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் போடுறியா? அதெல்லாம் மூஞ்சி ஃபுல்லா கருப்புலி சிம்பிளி வச்சிருக்க நீங்க. கரும்புலி சிம்பிள் இல்லங்க இது. அப்புறம் கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? ஆமா. என்ன கம்பெனிக்கு இந்த முத்திரை கொடுத்திருக்காங்க? ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா, ஒரு பொண்ணு, இந்த பக்கத்து ஸ்டேட் பொண்ணு. அதே மாதிரி ட்ரை பண்ணான்னு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா பண்ணுது. நீ கூட விட்டுரு. ஏய், இங்க வாடி. நீங்க எப்ப பயமா இருக்கு alien போட்டுருக்கீங்க. இவ என்னடா ஆண்ட்ரியூ சைமன்ஸ் மாதிரி முதல்ல போட்டு வந்திருக்கா. ரீச் ஆகணுமா? என்ன இப்படி இறங்கிட்டீங்க? நான் பேரே மாத்தலாம்னு இருக்கேன். என்னன்னு? ஆம்பளை அக்கான்னு மாத்தலாம்னு இருக்கேன். ஆம்பளை அக்காவா? அக்காவா இருந்தா தான் இப்ப பாக்குறாங்களா? அக்காவை தான் பாக்குறாங்க. ஓஹோ. அக்கா நல்லா இருக்கீங்கடி அப்படின்னு பாக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. இந்த பிள்ளையே அக்காங்கறாங்களே. அப்ப இவனுக்கு என்ன வயசு இருக்கும்? எல்லாம் ஒரே ஏஜா தான் இருக்கும். இந்த பொண்ணே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. இதையே அக்கான்னு கூப்பிடுறா, அப்ப அவ வயசு என்னன்னு வச்சு பாருங்க. எல்லாம் அப்படி கலந்துருவோம். அந்த ஜெனரேஷனை கலந்து போவாங்க. ரெடி ஆயிட்டோம் நாங்க. ஒன்ன மாதிரி பூமனால முடியாது. போ டேய், என்னடா பண்றீங்க? டேய், நல்லா ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வந்தா விட்டு தொலைடா. ஆயா ரெண்டு மூணு ட்வின்ஸ். மாடு மேய்க்கும் பெண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். சூப்பராக இருந்துச்சு. இது அது என்னது ஜென்சில ஸ்லாங்கா? நிறைய நானே வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த கேஸ் லைட்டு, கோஸ்டா ஏதோ ஒன்று. கோஸ்டினா அதாவது இந்த டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே ஆளை காணாம போயிடுவாங்க. அதாவது ரிப்ளைவே வராது அவங்ககிட்ட இருந்து. அது கோஸ்டிம்பாங்க. கேஸ் லைட்னா அதாவது பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்கள பார்க்க, அதாவது அவங்க இல்லாத மாதிரியே நடந்துப்பாங்க. அதுதான் கேஸ் லைட். ஒண்ணு உருவாயிட்டு வருது, நம்மளும் அதுல அடாப்ட் ஆகி போய் அது வேணாம். ஆமா, அதுக்கெல்லாம் போனோம்னா கத்துக்கணும் போல இருக்கே நம்ம. ஹர்திக் பாண்டியன், கார்த்திக் இல்ல பாண்டியன். உண்மையிலே 10th எல்லாம் படிக்கிறவங்க லவ் பண்றாங்க போல இருக்கு. நம்ம தான் இழிச்சவையெல்லாம் இருந்திருக்கோம். ஆமாப்பா, நம்ம வீட்டுல அடி வெளுப்பாங்க. அடி வெளுப்பாங்களா? படிக்க அந்த டைம்ல அதெல்லாம் தோணுது அந்த அளவுக்கு. இப்ப பாரு எல்லாம் இன்ஸ்டாகிராம்லயே போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த அளவுக்கு வந்திருக்கு. அது என்ன பண்றது, பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.